This is our drawing room. Where you can play snooker. Hello. Room tour. So entrance வந்து actually என்னன்னா சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள நுழைஞ்சோடனே வந்து ரூமை வந்து ஒருத்தங்க சுற்றி காட்டினாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ தட் வாஸ் அமேசிங். இது வரைக்கும் நான் இங்கே அது பண்ணி பார்த்ததில்லை. இது வரைக்கும் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நடந்ததில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூம் தான். ஸோ இங்கே வந்து கபர்ட் இருக்கு, இதெல்லாம் பெரிய வார்ட்ரோப், சேஃப்டி லாக்கர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இருக்கிறது தான். ஓகே. அண்ட் இது வந்து ஆஸ் யூஷுவல் இந்த லக்கேஜில் வைக்கிற இடம். ஸோ ப்ளீஸ் இதெல்லாம் வந்து மெயின் பண்ணாதீங்க, கச்சமச்சம்லாம் இருக்கீங்க. அண்ட் இது வந்து பாத்ரூம் கம் டாய்லெட். இது ஆக்சுவலாக உள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு லைட்ஸ் இங்க அப்பா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதுக்கு லைட் போடுங்க. எல்லாமே வந்து ஐபேடில் தான். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இங்கே டாய்லெட்ரிஸ்லாம் வச்சுருக்காங்க. லைட் போடுங்க, பாத்ரூம் லைட் போடுங்க. எங்கே ஒரு லைட் இருக்கு, இங்கே பாரு, இங்கே இருக்கு சுவிட்ச். இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கு, இது பாரு. மிரர். பட் இதில் எப்படி பார்க்குறது? தப்பாக பார்த்துட்டு இருக்கோமோ? பூத கண்ணாடி. இதெல்லாம் ரொம்ப மேக்னிஃபைங் கிளாஸ். இது ஆக்சுவலி இது மேக்கப் கிளாஸ். ஆனால் இது எப்படி இருக்கு? இது லைட்டு போடணுமோ? இங்கே லைட் அடிக்கும் இதை சுற்றி. எனக்கு தெரியலையே இது எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஓகே. இங்கே வந்து டாய்லெட் இருக்குது, இங்கே வந்து டாய்லெட்ரிஸ் இருக்குது, நமக்கு தேவையான சோப்பு, சீப்பெல்லாம் இருக்குது, ப்ரஷ்ஷெல்லாம் இருக்குது. நல்லா எப்படி ஒரு மாதிரி நம்ம ஃபீல் பண்ண இருக்குது. ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, கோல்கேட்டே இருக்குது. ஷவர் வெரி நீட் அண்ட் க்ளீன். ரொம்ப குட்டி கபோர்டு இருக்கிறேன். ஓகே. டவல் வைக்கிறதுக்கு. அப்படியே வெளில வந்தால் ட்ராஸ் இருக்குது. கிளாஸு, காஃபி, டீ எல்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் கீழே ஒரு கபோர்ட் இருக்குது. இது வந்து சாப்பிட்றலாம். ஆனால் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து சார்ஜஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக நான் கொடுத்து வாங்க மாட்டேன். அண்ட் இது எல்லாமே வந்து ஐபேட்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். டிவி, ரூம், திஸ் பெயிண்டிங்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஸ்டாண்டர்ட் சேர், டேபிள், சிட்டி வியூ அப்படின்னாங்க. ஸோ நம்ம திறந்தோன்னா இது ஆக்சுவலி போத்தீஸோட பேக் சைட். போத்தீஸ் பார்க்கிங் பின்னாடி போய் கேட்டேன். இது போத்தீஸோட பார்க்கிங், கார் பார்க் இருக்கு பாருங்க. ஸோ பக்கத்து பில்டிங் வந்து போத்தீஸ், பாண்டிச்சேரி போத்தீஸோட கார் பார்க். பெட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கணுன்றதுக்காக அவசரமாக எடுக்கிறேன். சார்ஜிங் பாயிண்ட்டு, 4 வாட்டர் பாட்டில், டெய்லி 4 வாட்டர் பாட்டில் தருவாங்க. இங்கே இருக்க வெயிலுக்கு கண்டிப்பாக வந்து தண்ணி தேவைப்படும். நீ என்ன தேடுற? அண்ட் திஸ் இஸ் ரூம். எல்லாமே வந்து ஐபேட் கண்ட்ரோல் தான் இல்லை? கர்டன்ஸு, டிவி, ஏர் கண்டிஷன், லைட்டு எல்லாமே வந்து இந்த ஐபேட்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ஐபேட் சார்ஜர் போல. இது போட், அது ஐபேடுக்கு போட் இருக்கு. பட் சும்மிச்சிருந்தாருல போட்டு. This room and this place is totally amazing. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சுற்றி பார்க்கலாம். கேமரா நினச்சிட்டாங்க. ஏன்னா ரூம்குள்ளே கேமரா வச்சுருக்காங்க. ஸ்ப்ரிங்க்லர்ஸ் தானே இது? என்னன்னு தெரியல. ஸ்ப்ரிங்க்லர் இல்லையா? கேமரா வச்சுருக்காங்க நினச்சிட்டேன். ரூம் ரொம்ப நல்லாயிருக்கு, சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நல்ல ஃப்ரெஷ் பர்ஃப்யூம் இருக்குது. ஸோ என்ன ஒரு நேச்சுரல் ஆயில் அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்குது. சில இடத்துலாம் போனால் அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் ஒரு மாதிரி பஞ்சண்ட்டாக ஒரு மாதிரி குப்பிடும் வாசனை வரும். அந்த பழைய ஸ்மெல்லாம் வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இது கொஞ்சம் நியூலி கன்ஸ்ட்ரக்டட் பிளேஸ் போல். 2019 தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மெயின் ரோட்டில் மாதிரி கச்சக்கச்சக்கச்சன்னு இடத்துல இருக்குது. எனக்கு வெளியிலேருந்து உள்ளே நுழையும் போது என்னடா ரொம்ப கசகசன்னு இருக்குது, எப்படி இருக்குமோ பார்த்தா உள்ளே வந்து அப்சல்யூட்லி ஸ்டன்னிங்காக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. சர்வீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஒரு ஸ்டாஃப் எங்கள் கூட வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, சுற்றி காட்டினாங்க. நார்மலாக சாவி கொடுத்து ரூம் போங்கன்றாங்க. கூட வந்து சுற்றி காட்டி எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ரூம் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு ரூம் மேனேஜர். ஸோ இட்ஸ் நைஸ். இன்னும் ஒரு 2-3 நாள் கூட எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கலாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தோணுது. அண்ட் ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். அது நாளைக்கு காத்தால தான், இன்னைக்கு கிடையாது. நாங்கள் ஏர்லி செக்இன் பண்ணியிருக்கோம். லைக் 12 o'clock தான் நார்மல் செக்இன். 12 o'clock 1 o'clock தான் செக்இன் டைம். நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோம். 10 o'clock வந்துட்டோம். நான் காத்தாலே சொன்னேன் ஏர்லியாக வந்துடுவேன் நான். நோ ப்ராப்ளம் வாங்கினாங்க. ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாண்டிச்சேரி எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்புறோம். நான் வந்து பாண்டிச்சேரி சுற்றுறதுக்கு இவ்வளோ பேர் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஷாப்பிங் பேக் இதை எடுத்துகிட்டு போகிறதா தண்ணி பாட்டிலாம் வச்சுக்கலாம். நல்லா ஷாப் பண்ணாலும் திங்ஸ் உள்ள போட்டுக்கலாம். ட்ரெஸ் இந்த ஆக்சுவலி இங்கே கொடுத்த ரூம் ஸ்லிப்பர் வந்து என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுது. இதுவும் இருக்குது. எது சார் போகலாம். ஓகே பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். நாங்கள் இந்த பேக் எடுத்துகிட்டு போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு நேராக அந்த பாரதி பேக். ஓகே ஓகே நாங்கள் வெளியே போக ரெடி ஆகிட்டோம். இந்த பிக்கு பேக்கை தூக்கி இருக்கிறதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்க்கு, அப்புறம் இவங்க கொடுத்த இந்த வாட்டர் பாட்டில் 2 எடுத்துக்கினேன். ஏதாவது குட்டியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது தூக்கின்னு போட்டு. அதுக்கப்புறம் என்னோடய வாலெட்டு, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பணம்லாம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். வேறு என்ன வச்சுருக்கேன், மாஸ்க் எல்லாம், ஸ்பேர் மாஸ்க் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டேன்னா. அப்புறம் ஒரு கொடை வச்சுருக்கேன், ஏன்னா இப்போ வந்து ரெய்னி சீசன், அப்போ மழை பெய்யும்னு தெரியாது. ஸோ இந்த பிக் பேக்கு இது ஆஸ்திரேலியாவிலேருந்து வரும்போதே பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். $5 தான் சொல்லி. இவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, ஆக்சுவலி சாக்க முட்டை மாதிரி இருக்குது. பட் இது பாண்டிச்சேரியில் யூஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கல, ஏன்னா இந்த ட்ரிப்பை நம்ம லேட்டாக தான் பிளான் பண்ணோம். இட்ஸ் நைஸ். பட் என்ன இது தூக்கின்னு போகணும், பார்க்கலாம் தூக்கணும். ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண, அப்படிலாம் ஒன்றும் டயர்டாக இல்லை. 2.5 hour தான் ட்ரைவ். கிளம்புறோம். கார்டு எடுத்துட்டிங்களா? ஓகே ரூம் நம்பர் சொன்னேன்னா 323 கார்னர் ரூம். புக்கம் வந்து முன்னாடி வந்து சிட்டி வியூ. ஆனால் யாரும் வீடு தான் தெரியுது, வீட்டு வியூ ஆக்சுவலி. ஓகே ஹோட்டல் சூப்பராக இருக்குது. வாசனை நல்லா இருக்கு. அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு தெரிஞ்ச வாசனை, பட் ரொம்ப நல்லா இருக்கு. இமேஜ் பக்காவாக இருக்குது. அப்படியே வெளியில் வந்தோடனே செம்ம வெயில், கூப்புன்னு அடிக்குது, முடியல. ஏய் ஹேட் எடுத்துன்னு வர உனக்கு. பயங்கரமாக வெயில் அடிக்குது, அதனால் காரே எடுத்துகிட்டு போகலான்னு உள்ளே வந்துட்டோம். காரை எடுத்துகிட்டு போக ரொம்ப வெயிலாக இருக்குது, முடியல. நம்ம கார்லேயே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம், முடியல. வெளில வந்துட்டு பளிச்சுன்னு வெயில், செம்ம ஹாட்டாக இருக்குது. இந்த லெஃப்டில் தானே வந்தோம். ஆமாம், இது கொஞ்சம் அந்த குட்டி லெஃப்ட்டு திரும்பின உடனே கார்லேயே போயிடலாம். இதுதான் ஜேன் ஸ்ட்ரீட் ஷாப்பிங். இதான் ஒன்றும் பக்கத்துலேயே இருக்குது. 5 minutes வாக். ஆனால் இந்த வெயில் என்னால் நடக்கவே முடியாதுன்னு இல்லை. சாரி ரொம்ப ஷேடியாக இருக்குல்ல, நல்ல ஷேடியாக இருக்குது, ஆனால் கூலாகவே இல்லை. பார்க் எதுக்கே வந்தால் வந்து பீச்சு. ஸோ இந்த ஐகானிக் மகாத்மா காந்தி ஸ்டாச்சு. ஹாட் வெதர் தாங்கலை, எல்லாருக்கும் இப்போ ரூமுக்கு போகணும். ஐயோ இது மித்து இங்கே பார், இது யார் சொல்லு? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி எதிர்க்கும் வந்து ஜவஹர்லால் நேரு இருக்காரு. ஆக்சுவலி இங்கே பார்க்கிங் அலையிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா இடமும் நோ பார்க்கிங், ஆனால் இல்லை நோ பார்க்கிங் தான் வண்டி நிறுத்தியிருக்காங்க. என்னது எல்லா இடத்தையும் நோ பார்க்கிங் போட்டுருக்கு, சுற்றி இந்த பார்க் சைட் பீச் சைட்லாம். பட் எல்லாம் அங்கே தான் பார்க் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்கள் பயந்து வேறு எங்கேயும் பார்க்கிங் நடந்து வந்து எப்படி யூஸ்டு ஹோமியோபதி சென்டர் ப்ரிவேர் எக்ஸிபிஷன் பார்க். ரோட ரொம்ப க்ளீனாக இருக்குது. மித்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் செம்ம ரோடெல்லாம் அப்படி தொடச்சி விட்ட மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. வெரி வெல் மெயின்டைன். என்னாச்சு, காலில் கல் போயிடுச்சு.
ஐயோ மித்து, I want summer, when are we going to Chennai அப்படின்னு புலம்பன மித்து. ஏசியை தேடி என்னால் நடக்க முடியல. இது ஒரு வித்தியாசமான வீல் தெரில. சென்னையில் ரொம்ப ஸ்ட்ரீட்லாம் நடக்கல. நான் சுத்தணுமே நிறைய சுத்தினேன். பட் இது கொஞ்சம் ஹியூமிடாகவும் இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி ஹீட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. கசகசன்னு ஆயிடுச்சு. முதல்ல குளிக்கணும், அவ்வளோ ஹாட்டு. இட்ஸ் லைக் ஹெவன். அப்படியே நல்லா கூலாக இருக்கு. அப்படியே மாஸ்க் வர திருப்பூர். This is the best place. Oh my God. So nice and quiet and it smells really nice. We're back. Wow. Heaven. வீட்டுக்கு. Okay. Rest time. Bye. ஸோ ரெசிடென்சி டவர்ஸோட ரெஸ்டாரண்ட்லேயே நாங்கள் வந்து அன்றைக்கி மத்தியானம் லன்ச் சாப்பிட்டோம். ஸோ நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி அன்றைக்கி நாங்கள் போயிருந்த டைம் வந்து ரொம்ப குவைட்டாக இருந்துச்சு, யாருமே இல்லை. நாங்கள் ஒருத்தர் தான் இருந்தோம் அந்த டைமில். அண்ட் லன்ச்சும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. சர்வீஸ் வந்து அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ கேட்கவே வேணாம். ரெசிடென்சி டவர்ஸ் அப்படின்னா வந்து அவங்களோட ரெப்புடேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக பசங்க நார்மல் ஒரு 2 டேபிள் தான் ஆக்கிட்டே இருக்குது. மெனு கொடுத்துருக்காங்க ஆப்பில், அதை பார்த்து தான் ஆர்டர் பண்ணோம். ஸோ இதுதான் உங்களோட மெனு. பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு ப்ரைஸஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட்டும். ஸோ அந்த டேஸ்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப ஓகேயாக தான் பட்டுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் லன்ச் டைம் அப்படின்றதுனால ரைஸ் கறி அப்படி தான் வாங்கினோம். ஆக்சுவலி 10வது நினச்சாங்கன்னா செம்ம ஹெவியாக இருந்துச்சு. மித்து உனக்கு பர்கர் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சான். இதுவரைக்கும் அந்த பர்கரே சாப்பிட்டதுங்க. ஸோ இந்தியன் பர்கர் தான் பெஸ்ட்டு பர்கராக சர்டிஃபிகேட் கொடுத்துருச்சு.